हिंदी क्लास में आप सबका स्वागत है. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி எழுதவோ படிக்கவோ தெரியாதவங்கள் எப்படி ஹிந்தி பேச கற்றுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். 100% உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி சென்டென்ஸில் தான் கொடுத்துருக்குறேன். இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேச கற்றுக்கலாம். கண்டிப்பாக 100% பேச கற்றுக்கலாம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு புரியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறேன். நான் வேலை செய்கிறேன், நான் நீர் குடிக்கிறேன், நான் உணவு உண்கிறேன், நான் சீக்கிரம் எழுகிறேன், நான் நாளை செல்கிறேன். இந்த 5 சென்டென்ஸும் சொல்கிறது ஒரு பெண், அதாவது ஃபீமேல். அப்போ ஹிந்தியில் என்ன சேஞ்சஸ் வரும்னு பார்க்கலாம். मैं काम करती हूँ, நான் வேலை செய்கிறேன். मैं நான் சிங்குலர் मैं. काम வேலை, கர்னா செய்கிறது, கர்த்தி ஹூ செய்கிறேன். இப்போ மே இருந்தால் கடைசியில் ஹூம் தான் வரும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மே இங்கே பெண்ணாக இருந்தாலோ ஆணாக இருந்தாலோ கடைசியில் ஹூம் தான் வரும். ஆனால் இங்கே சேஞ்ச் ஆகிறது இந்த செயல் வர்பில் மட்டும்தான். இங்கே பாருங்கள், காம் வேலை, கர்த்தி ஹூ கர்னா செயல், கர்னானா செய்கிறது. இது வர்பு தானே. இங்கே சேஞ்ச் எப்படி வருதுன்னா தீ அப்படி வரும். கர்த்தா பையன் இருந்தால் கர்த்தா வரும், பொண்ணாக இருந்தால் கர்த்தி வரும். அதுதான் வித்தியாசமாக இருக்கும். மே காம் கர்த்தி ஹூம், நான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன். மே ஸ்கூல் மே காம் கர்த்தி ஹூம். நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். மே ஆஃபீஸ் மே காம் கர்த்தி ஹூம். நான் நீர் குடிக்கிறேன், அதாவது நான் தண்ணி குடிக்கிறேன். मैं पानी पीती हूँ. मैं நான் பானி தண்ணி, பீனா குடிக்கிறது, பீத்தி ஹூம் குடிக்கிறேன். பீத்தி பீத்தி ஏன் வந்துருச்சு, ஃபீமேல் ஆனதுனால. நான் பால் குடிக்கிறேன். मैं दूध पीती हूँ. நான் ஜூஸ் குடிக்கிறேன். मैं ஜூஸ் पीती हूँ. நான் உணவு உண்கிறேன், அதாவது நான் சாப்பாடு சாப்பிடுகிறேன். मैं खाना खाती हूँ. मैं நான் खाना சாப்பாடு, खाना சாப்பிடுகிறது, खाती हूँ சாப்பிடுகிறேன். அப்போ நான் பிரியாணி சாப்பிடுகிறேன். மே பிரியாணி खाती हूँ. खाती ஏன் வந்துருச்சுன்னா பெண்ணாக இருக்கிறதுனால. நான் சீக்கிரமாக எழுகிறேன். மே ஜல்தி உட்ती हूँ. மே ஜல்தி உட்ती हूँ. மே நான் ஜல்தி சீக்கிரம், உட்னா எந்திரிக்கிறது, உட்ती हूँ எந்திரிக்கிறேன். நான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறேன். மே சுபஹ ஜல்தி உட்ती हूँ. நான் நாளை செல்கிறேன். மே கல் ஜாத்தி ஹூம். மே நான் கல் நாளை, ஜானா போகிறது, ஜாத்தி ஹூ செல்கிறேன் போகிறேன். நான் நாளை சென்னை போகிறேன். மே கல் சென்னை ஜாத்தி ஹூம். இங்கே மே இருந்தால் ஹூம் வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். மே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடைசியில் ஹூம் தான் வரும். இங்கே சேஞ்ச் ஆகுறது வர்பில் மட்டும்தான், செயலில் மட்டும்தான். அந்த செயல் பெண் இருக்கும்போது தீ ஆயிரும், பையனாக இருந்தால் தா ஆயிரும் மே இருக்கும்போது. இப்போ பாருங்க, நான் வேலை செய்கிறேன். நான் வேலை செய்கிறேன். இங்கே நான் சொல்கிறது ஒரு மேல், அதாவது ஆண். ஆண் ஆனதுனால இங்கே எப்படி சேஞ்சஸ் வரும்னு பார்க்கலாம். நான் வேலை செய்கிறேன். மே சிங்குலர். மே காம் கர்த்தா ஹூம். மே காம் கர்த்தா ஹூம். மே நான் காம் வேலை, கர்னா செய்கிறது செய்கிறது, கர்த்தா ஹூம் செய்கிறேன். இங்கே மே எதுக்கு வந்துருச்சுன்னா சிங்குலர், நான் ஒரே ஆளாதனால மே. ஹூம் கடைசியில் வரும். ஏன்னா மே இருந்தால் கண்டிப்பாக ஹூம் தான் வரும். கர்த்தா ஏன் ஆயிடுச்சுன்னா மேல் ஆண் ஆனதுனால, ஆண் ஆயிருக்கிறதுனால கர்த்தா ஆயிடுச்சு. பெண்ணாக இருந்தால் கர்த்தி ஆயிருக்கும். மே காம் கர்த்தா ஹூம். நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். மே ஆஃபீஸ் மே காம் கர்த்தா ஹூம். நான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன். மே ஸ்கூல் மே காம் கர்த்தா ஹூம். நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன். மே பேங்க் மே காம் கர்த்தா ஹூம். இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மே இருக்கும்போது கடைசியில் ஹூம் தான் வரும். அப்புறம் மேல் ஆனதுனால, ஆண் ஆயிருக்கிறதுனால கர்த்தா ஆயிடுச்சு. நான் தண்ணீர் குடிக்கிறேன். மே பானி பீத்தா ஹூம். மே பானி பீத்தா ஹூம். மே நான் பானி தண்ணி, பீனா குடிக்கிறது, பீத்தா ஹூம் குடிக்கிறேன். மே ஜூஸ் பீத்தா ஹூம். மே
ஜூஸ் பீத்தா ஹூ, நான் ஜூஸ் குடிக்கிறேன். நான் வந்து பால் குடிக்கிறேன். மே தூத் பீத்தா ஹூ, இப்படி ஆயிரும். நான் உணவு உண்கிறேன். மே खाना खाता हूँ. मैं खाना खाता हूँ. मैं நான் खाना சாப்பாடு खाता हूँ சாப்பிடுகிறேன். நான் வந்து பிரியாணி சாப்பிடுகிறேன். मैं बिरयानी खाता हूँ. நான் சீக்கிரமா எழுகிறேன். मैं जल्दी उठता हूँ. मैं நான் जल्दी சீக்கிரம், உட்னா எந்திரிக்கிறது, உட்தா हूँ எந்திரிக்கிறேன். நான் காலையில் சீக்கிரமா எந்திரிக்கிறேன். मैं सुबह जल्दी उठता हूँ. நான் நாளை போகிறேன். मैं कल जाता हूँ. मैं कल जाता हूँ. मैं நான் கல் நாளை, ஜானா போகிறது, जाता हूँ போகிறேன். நாளை நான் சென்னை போகிறேன். मैं कल சென்னை जाता हूँ. मैं कल சென்னை जाता हूँ. இங்கே மே இருக்கிறதுனால ஹூம் வந்துருச்சு. ஆண் ஆனதுனால தா வந்துருச்சு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இப்போ முடிஞ்சிருது. இப்போ நீ போட்டுட்டு நம்ம சென்டென்ஸ் பண்ணலாம். நீ வேலை செய்கிறாய். நீ வேலை செய்கிறாய்னா நாங்கள் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறோம், ஒரு ஃபீமேலை பார்த்து சொல்கிறோம். அப்போ எப்படி இருக்கோ, தும் காம் கர்த்தி ஹோ. தும் இருக்கும்போது ஹோ ஆயிடுச்சு. இப்போ இங்கே மை இருக்கும்போது ஹூம் ஆயிருந்தது இல்லையா, இப்போ தும் இருக்கும்போது ஹோ ஆயிருச்சு. அது கண்டிப்பாக இது நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். தும் ஹோ, நீ வேலை செய்கிறாய். தும் காம் கர்த்தி ஹோ. கர்த்தி ஹோ, நீ வேலை செய்கிறாய். நீ தும் காம் வேலை, கர்னா செய்கிறது, கர்த்தி ஹோ செய்கிறாய். இப்போ கர்த்தி ஏன் வந்துருச்சு, நீ நம்ம ஒரு பெண்ணை சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு பெண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு ஃபீமேலை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போது கர்த்தி ஹோ, நீ வேலை செய்கிறாய். நீ வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாய். தும் ஆஃபீஸ் மே காம் கர்த்தி ஹோ. நீ ஸ்கூலில் வேலை செய்கிறாய். தும் ஸ்கூல் மே காம் கர்த்தி ஹோ. நீ தண்ணீர் குடிக்கிறாய். தும் பானி பீத்தி ஹோ. தும் பானி பீத்தி ஹோ. தும் நீ, பானி தண்ணி, பீனா குடிக்கிறது, பீத்தி ஹோ குடிக்கிறாய். தும் ஜூஸ் பீத்தி ஹோ. தும் ஜூஸ் பீத்தி ஹோ அப்படின்னா நீ ஜூஸ் குடிக்கிறாய். நீ வந்து பால் குடிக்கிறாய். தும் दूध पीती हो. நீ உணவு உண்கிறாய். तुम खाना खाती हो. तुम खाना खाती हो. तुम நீ खाना சாப்பாடு, खाती होना சாப்பிடுகிறாய். நீ வந்து பிரியாணி சாப்பிடுகிறாய். तुम बिरयानी खाती हो. நீ சீக்கிரமா எழுகிறாய், அதாவது நீ சீக்கிரமா எந்திரிக்கிறாய். तुम जल्दी उठती हो. तुम जल्दी उठती हो. தும் நீ ஜல்தி சீக்கிரம், உட்னா எந்திரிக்கிறது, உட்தி ஹோ எந்திரிக்கிறாய். நீ காலையில் சீக்கிரமா எந்திரிக்கிறாய். தும் சுபஹ ஜல்தி உட்தி ஹோ. நீ நாளை போகிறாய். தும் கல் ஜாத்தி ஹோ. தும் நீ கல் நாளை, ஜானா போகிறது, ஜாத்தி ஹோ போகிறாய். நீ நாளை சென்னை போகிறாய். தும் கல் சென்னை ஜாத்தி ஹோ. இங்கே தும் இருக்கும்போது ஹோ ஆயிடுச்சு. தும்மு வந்து சிங்குலராக இருக்கும்போது தும், ப்ளூரலாக இருந்தால் ஆப் வரும். இது தும், நீ சிங்குலர், ஒரே ஒரு ஆளாக இருக்கிறதுனால தும் வந்துருச்சு. தும் ஜாத்தி, ஆத்தி, உட்தி, காத்தி ஏன் வருதுன்னா அது ஃபீமேல் ஆனதுனால, பெண் ஆனதுனால. தும் இருந்தால் கடைசியில் ஹோ வரும். இத்தனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வர்பல் தான் சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்புறம் தும் இருக்கிறதுனால ஹோ ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நீ வேலை செய்கிறாய், அதே சேம் சென்டென்ஸ் தான். ஆனால் நம்ம இப்போ சொல்ல போகிறது ஒரு மேலே பார்த்து சொல்ல போகிறோம், அதாவது ஒரு ஆம்பளையை பார்த்து, ஒரு ஆணை பார்த்து நம்ம கேட்க போகிறோம், சொல்ல போகிறோம். நீ வேலை செய்கிறாய். தும் காம் கர்த்தே ஹோ. தும் காம் கர்த்தே ஹோ, அதாவது தும்னா நீ, காம் வேலை, கர்த்தே ஹோ செய்கிறாய், கர்னா செய்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு ஃபீமேலாக இருக்கும்போது, ஒரு பெண்ணாக இருக்கும்போது கர்த்தி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பையனை பார்த்தோம், ஒரு ஆம்பளையை பார்த்தோம், ஒரு ஆளை பார்த்தோம் நம்ம கேட்கும்போது கர்த்தே ஆயிடுச்சு. ஒரு மேல் ஆணை பார்த்து கேட்கும்போது கர்த்தே, கர்த்தே ஆண், கர்த்தே பெண்ணாக இருந்தால் கர்த்தி. தும் காம் கர்த்தே ஹோ. தும் ஆஃபீஸ் மே காம் கர்த்தே ஹோ. தும் ஆஃபீஸ் மே காம் கர்த்தே ஹோ. நீ ஆஃபீஸில் வேலை செய்கிற. நீ வந்து வீட்டில் வேலை செய்கிற. தும் घर में काम करते हो. நீ வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறாய். தும் ஸ்கூல் மே காம் கர்த்தே ஹோ. தும் இருக்கும்போது ஹோதா வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இங்கே வர்பல் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிரும்.
செயல் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிரும். கர்த்தே ஹோ, கர்த்தே இருக்கிறது பெண்ணாக இருந்தால் கர்த்தி ஆயிரும். நீ தண்ணீர் குடிக்கிறாய், தும் பானி பீத்தே ஹோ, தும் பானி பீத்தே ஹோ. நீ வந்து தண்ணி பால் குடிக்கிறாய், தும் தூத் பீத்தே ஹோ, தும் நீ பானி இல்லைன்னா தூத் ஏதாவது போட்டுக்கலாம் அங்கே. பீனா குடிக்கிறது, பீத்தே ஹோ குடிக்கிறாய். நீ உணவு உண்கிறாய், தும் கானா காத்தே ஹோ. நீ கானா தும்னா நீ, கானானா சாப்பாடு, காத்தே ஹோ சாப்பிடுகிறாய். நீ பிரியாணி சாப்பிடுகிறாய், தும் பிரியாணி காத்தே ஹோ. நீ சீக்கிரமாக எழுகிறாய், அதாவது நீ சீக்கிரமாக எந்திரிக்கிறாய், தும் ஜல்தி உட்தே ஹோ. தும் நீ ஜல்தி சீக்கிரம், உட்னா எந்திரிக்கிறது, உட்தே ஹோ எந்திரிக்கிறாய். நீ காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறாய், தும் சுபஹ ஜல்தி உட்தே ஹோ. நீ நாளை போகிறாய், நீ நாளை போகிறாய், தும் கல் ஜாத்தே ஹோ, தும் கல் ஜாத்தே ஹோ. கல்னா நாளை, ஜானா போகிறது, ஜாத்தே ஹோ போகிறாய். நீ நாளை சென்னை போகிறாய், தும் கல் சென்னை ஜாத்தே ஹோ. இப்போ பாருங்க, அவள் வேலை செய்கிறாள். இப்போ அவள் ஆயிருச்சு. அவள் வேலை செய்கிறாள். வஹ காம் கர்த்தி ஹே, வஹ காம் கர்த்தி ஹே. வஹ அவள் இல்லைன்னா அவன். காம் வேலை, கர்னா செய்கிறது, கர்த்தி ஹே செய்கிறாள். கர்த்தி இருந்தால் அது பெண், கர்த்தி ஹே. வஹ காம் கர்த்தி ஹே. அவள் வேலை செய்கிறாள். அவள் ஸ்கூலில் வேலை செய்கிறாள். வஹ ஸ்கூல் மே காம் கர்த்தி ஹே. அவள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாள். வஹ ஆஃபீஸ் மே காம் கர்த்தி ஹே. அவள் தண்ணீர் குடிக்கிறாள். வஹ பானி பீத்தி ஹே. வஹ பானி பீத்தி ஹே. அவள் ஜூஸ் குடிக்கிறாள். வஹ ஜூஸ் பீத்தி ஹே. அவள் பால் குடிக்கிறாள். வஹ தூத் பீத்தி ஹே. வஹ இருக்கிறதுனால ஹேதா வந்துருச்சு கடைசியில். வஹ இருந்தால் ஹே வரும். வஹ சிங்குலர், அவள் சிங்குலர், ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாள், அதனால் ஹே வந்துருச்சு. ப்ளூரலாக இருந்தானாக்கா ஹேம் வந்துடும், வே வந்துடும். இப்போ இது சிங்குலராக இருக்கிறதுனால வஹ வந்துடும், ஹே வந்துடும் கடைசியில். அது ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு பைஹார்ட் பண்ணிக்கோங்க. வஹ இருந்தால் கடைசியில் ஹே தான் வரும். வஹ சிங்குலர். அவள் உணவு உண்கிறாள். அவள் உணவு உண்கிறாள். வஹ கானா காத்தி ஹே. காத்தி பீத்தி கர்த்தி இப்படி ஆயிருந்தது. ஏன்னா ஃபீமேல் ஆனதுனால, பெண் ஆனதுனால இந்த வர்பில் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிரும். வஹ வந்தப்போ ஹே இருக்கும் எப்போவுமே. கானா காத்தி ஹே. வஹ பிரியாணி காத்தி ஹே. அவள் பிரியாணி சாப்பிடுகிறாள். வஹ பிரியாணி காத்தி ஹே. அவள் சீக்கிரமாக எழுகிறாள், அதாவது அவள் சீக்கிரமாக எந்திரிக்கிறாள். வஹ ஜல்தி உட்தி ஹே. வஹ ஜல்தி உட்தி ஹே. ஜல்தி சீக்கிரம், உட்னா எந்திரிக்கிறது, உட்தி ஹே எந்திரிக்கிறாள். அவள் காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிக்கிறாள். வஹ சுபஹ ஜல்தி உட்தி ஹே. வஹ சுபஹ ஜல்தி உட்தி ஹே. அவள் நாளை போகிறாள். வஹ கல் ஜாத்தி ஹே. வஹ கல் ஜாத்தி ஹே. அவள் வஹ கல் நாளை, ஜானா போகிறது, ஜாத்தி ஹே போகிறாள். வஹ கல் சென்னை ஜாத்தி ஹே. வஹ கல் சென்னை ஜாத்தி ஹே. அவள் நாளை சென்னை போகிறாள். வஹ கல் கோயம்புத்தூர் ஜாத்தி ஹே. அவள் நாளை கோயம்புத்தூர் போகிறாள். இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வஹ இருந்தால் சிங்குலர், ஹே தான் வரும் கடைசியில், ஹே அப்படின்னு தான் இருக்கும். இங்கே சேஞ்ச் ஆகுறது பீத்தி காத்தி. பையனாக இருந்தால் கர்த்தா, உட்தா, ஜாத்தா அப்படின்னு ஆயிரும். பெண்ணாக இருக்கிறதுனால தீ வந்துருச்சு. இது ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்க, அவன் வேலை செய்கிறான். அவன், அவன்னா மேல் தானே, ஆண் தானே, அப்படியும் வஹதா வரும். அது சேஞ்ச் ஆகாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வஹதா வரும். கடைசியில் ஹேதா இருக்கும். வஹ காம் கர்த்தா ஹே. வஹ இருந்தால் ஹேதா வரும் கடைசியில். வஹ காம் கர்த்தா ஹே. இங்கே சேஞ்ச் ஆனது கர்த்தா மட்டும்தான். கர்த்தி இருக்கிறது கர்த்தா ஆயிருச்சு இந்த வர்பு, அதாவது செயல். ஏன்னா இது பையனை பார்த்து நம்ம சொல்கிறோம் வஹ காம் கர்த்தா ஹே, இல்லை ஒரு ஆணை பார்த்து நம்ம சொல்கிறோம் வஹ காம் கர்த்தா ஹே, அவன் வேலை செய்கிறான். வஹ காம் கர்த்தா ஹே. கர்த்தி ஹேனா பெண்ணாக இருக்கணும். வஹ காம் கர்த்தா ஹே. வஹ ஆஃபீஸ் மே காம் கர்த்தா ஹே. அவன் ஆஃபீஸில் வேலை செய்கிறான். அவன் வீட்டில் வேலை செய்கிறான். வஹ கர் மே காம் கர்த்தா ஹே. அவன் வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறான். வஹ ஸ்கூல் மே காம் கர்த்தா ஹே. அவன் தண்ணீர் குடிக்கிறான். வஹ பானி பீத்தா ஹே. வஹ அவன் பானி
தண்ணீர் தண்ணி, பீனா குடிக்கிறது, பீத்தா ஹே குடிக்கிறான். அவன் ஜூஸ் குடிக்கிறான், வஹ ஜூஸ் பீத்தா ஹே. அவன் பால் குடிக்கிறான், வஹ தூத் பீத்தா ஹே, வஹ தூத் பீத்தா ஹே. அவன் சாப்பிடுகிறான், வஹ खाना खाता है, वह खाना சாப்பாடு, खाता है சாப்பிடுகிறான். அவன் பிரியாணி சாப்பிடுகிறான், वह பிரியாணி खाता है. அவன் சீக்கிரமா எழுகிறான், அதாவது சீக்கிரமா எந்திரிக்கிறான். वह जल्दी उठता है, वह जल्दी उठता है. ஜல்தினா சீக்கிரம், உட்னா எந்திரிக்கிறது, உட்தா ஹே எந்திரிக்கிறான். அவன் காலையில் சீக்கிரமா எந்திரிக்கிறான், அவன் காலையில் சீக்கிரமா எந்திரிக்கிறான். वह सुबह जल्दी उठता है. அவன் நாளைக்கு போகிறான். वह कल जाता है, वह कल जाता है. कल நாளை, जाना போகிறது, जाता है போகிறான். वह कल சென்னை जाता है, அவன் நாளை சென்னை போகிறான். இந்த மாதிரி தான் ஆயிரும். இங்கே வந்து वह இருக்கும்போது ஹே தான் வரும் கடைசியில், वह है. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த மாறுறது இந்த வர்பில் மட்டும்தான், செயல் மட்டும்தான். கர்த்தி இருக்கிறது கர்த்தா, பீத்தா இருக்கிறது பீத்தி, காத்தா இருக்கிறது காத்தி, உடுத்தா உடுத்தி, ஜாத்தி ஜாத்தா ஜாத்தி, இந்த மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்க, லதா வேலை செய்கிறாள். இப்போ நம்ம ஒரு பொண்ணோட பேர் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். லதா வேலை செய்கிறாள். லதா காம் கர்த்தி ஹே. அதனால லதா பெண்ணானதுனால கர்த்தி ஆயிடுச்சு. லதா பேர் வரும்போது, அது ஆணோட பேரோ பெண்ணோட பேரோ வரும்போது கடைசியில் ஹேதா இருக்கும். ஆனால் இந்த வர்பு கர்த்தி, பீத்தி, ஜாத்தி, காத்தி இதில் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிரும், அவ்வளோதான். லதா வேலை செய்கிறாள், லதா காம் கர்த்தி ஹே. லதா ஆஃபீஸில் வேலை செய்கிறாள், லதா ஆஃபீஸ் மே காம் கர்த்தி ஹே. லதா ஸ்கூலில் வேலை செய்கிறாள், லதா ஸ்கூல் மே காம் கர்த்தி ஹே. லதா தண்ணீர் குடிக்கிறாள், லதா தண்ணீர் குடிக்கிறாள். லதா பானி பீத்தி ஹே, லதா பானி பீத்தி ஹே. பானி தண்ணி, பீனா குடிக்கிறது, பீத்தி ஹே குடிக்கிறாள். லதா வந்து ஜூஸ் குடிக்கிறாள், லதா ஜூஸ் பீத்தி ஹே. லதா உணவு உண்கிறாள், அதாவது லதா சாப்பிடுகிறாள். லதா खाना खाती है, லதா खाना खाती है. खाना சாப்பாடு, खाती है சாப்பிடுகிறாள். லதா பிரியாணி சாப்பிடுறா, லதா பிரியாணி खाती है. லதா சீக்கிரமா எழுந்திருக்கிறா, சீக்கிரமா எழுந்துருவா. எப்போவுமே எந்திரிக்கிறதவ சீக்கிரமா தான். லதா ஜல்தி உட்தி है, லதா ஜல்தி உட்தி है. ஜல்தி சீக்கிரம், உட்னா எந்திரிக்கிறது, உட்தி है எந்திரிக்கிறாள். லதா காலையில் சீக்கிரமா எந்திரிக்கிறாள், லதா சுபஹ ஜல்தி உட்தி है. லதா சுபஹ ஜல்தி உட்தி है. லதா நாளை போகிறாள், லதா கல் ஜாத்தி है. லதா கல் ஜாத்தி है, கல்னா நாளை, ஜாத்தி है போகிறாள். லதா நாளை பெங்களூர் போகிறாள், லதா கல் பெங்களூர் ஜாத்தி है. இப்படி தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போ பாருங்க, சுரேஷ் வேலை செய்கிறான். சுரேஷ் வேலை செய்கிறான். இங்கே சுரேஷ் ஒரு ஆண், மேல் தானே, அதனால சுரேஷ் காம் கர்த்தா ஹே ஆயிடுச்சு. கர்த்தி இருக்கிறது கர்த்தா ஆயிடுச்சு. சுரேஷ் காம் கர்த்தா ஹே. காம் வேலை, கர்னா செய்கிறது, கர்த்தா ஹே செய்கிறான். சுரேஷ் காம் கர்த்தா ஹே. சுரேஷ் இருந்தாலும் ஹேதா வந்துருச்சு. அங்கே எந்த பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கடைசியில் ஹேதா வரும். சுரேஷ் ஆஃபீஸ் மே காம் கர்த்தா ஹே. சுரேஷ் घर में काम करता है. சுரேஷ் வந்து பேங்க்ல வேலை செய்கிறா, சுரேஷ் பேங்க் மே காம் கர்த்தா ஹே. சுரேஷ் தண்ணீர் குடிக்கிறான், சுரேஷ் பானி பீத்தா ஹே. சுரேஷ் பானி பீத்தா ஹே. பானி தண்ணி, பீனா குடிக்கிறது, பீத்தா ஹே குடிக்கிறான். சுரேஷ் ஜூஸ் குடிக்கிறான், சுரேஷ் ஜூஸ் பீத்தா ஹே. சுரேஷ் உணவு உண்கிறான், சுரேஷ் சாப்பிட்றான். சுரேஷ் खाना खाता है. சுரேஷ் खाना खाता है. सुरेश बिरयानी खाता है, सुरेश खाना खाता है. खाना சாப்பாடு, खाता है சாப்பிடுகிறான். சுரேஷ் சீக்கிரம் எழுகிறான், அதாவது சுரேஷ் சீக்கிரமா எந்திரிக்கிறான். சுரேஷ் ஜல்தி உட்தா है. சுரேஷ் ஜல்தி உட்தா है. சுரேஷ் சுபஹ ஜல்தி உட்தா है. அதாவது சுபஹனா மார்னிங், மார்னிங் சீக்கிரமா எந்திரிக்கிறா அப்படின்னு சொல்றதுக்கு சுரேஷ் சுபஹ ஜல்தி உட்தா है. ஜல்தி சீக்கிரமா,
உட்னா எந்திரிக்கிறது, உட்தா ஹை எந்திரிக்கிறான். சுரேஷ் நாளை போகிறான். சுரேஷ் கல் ஜாத்தா ஹை. சுரேஷ் கல் ஜாத்தா ஹை. கல் நாளை, ஜானா போகிறது, ஜாத்தா ஹை போகிறான். சுரேஷ் கல் ஜாத்தா ஹை. அப்போ சுரேஷ் நாளை சென்னை போகிறான் அப்படின்னு சொல்லணும்னா சுரேஷ் கல் சென்னை ஜாத்தா ஹை. இப்போ பாருங்க, நீங்கள் வேலை செய்கிறீர்கள். நீங்கள் வேலை செய்கிறீர்கள், அதாவது நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஆப் காம் கர்த்தே ஹே. ஆப் காம் கர்த்தே ஹே. நீங்கள், அதாவது நீங்கள் இருக்கும்போது அது ப்ளூரல், பன்மை. ஆப் ஆப் இருக்கிறதுனால கடைசியில் ஹேம் ஆயிடுச்சு. அது அப்படி தான் வரும். ஆப் இருந்தால் ஹேம் வரும், தும் சிங்குலராக இருந்தால் ஹே வரும். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஆப் காம் கர்த்தே ஹேம். காம் வேலை, கர்னா செய்கிறது, கர்த்தே ஹேம் செய்கிறீர்கள். இப்போ பாருங்க, இங்கே கர்த்தே ஆயிடுச்சு. கர்த்தா கர்த்தி போயிடுச்சு, கர்த்தே ஆயிடுச்சு. நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்கள். ஆப் பானி பீத்தே ஹேம். ஆப் பானி பீத்தே ஹேம். ஆப் ஜூஸ் பீத்தே ஹேம். இப்படி சென்டென்ஸ் பண்ணணும். நீங்கள் உணவு உண்கிறீர்கள். ஆப் खाना खाते हैं. आप खाना खाते हैं. आप बिरयानी खाते हैं. நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கிறீங்க. நீங்கள் சீக்கிரமாக காலையில் எப்போவுமே சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கம் உண்டு, அதனால சீக்கிரமாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். ஆப் ஜல்தி உட்தே ஹேம். ஆப் ஜல்தி உட்தே ஹேம். ஆப் இருக்கிறதுனால ஹேம் வந்துருச்சு. உட்டே தே வந்துருச்சுன்னா ஆப் இருக்கிறதுனால, ப்ளூரலாக இருக்கிறதுனால. உட்னா எந்திரிக்கிறது, உட்தே ஹேம் எந்திரிக்கிறீங்க. நீங்கள் நாளை போகிறீர்கள். ஆப் கல் ஜாத்தே ஹேம். ஆப் கல் ஜாத்தே ஹே. நாளை நீங்கள் போகிறீர்கள். நாளை நீங்கள் பெங்களூர் போகிறீங்க. ஆப் கல் பெங்களூர் ஜாத்தே ஹேம். அதே மாதிரி தான் இந்த எல்லா சென்டென்ஸும் அப்படி தான் பண்ணணும். ஆப் ऑफिस में काम करते हैं. आप जूस पीते हैं. आप बिरयानी खाते हैं. आप सुबह जल्दी उठते हैं. आप कल बेंगलुरु जाते हैं. இந்த மாதிரி சென்டென்ஸ் ஆப் இருந்தால் ஹேம் வரும் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுட்டு எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு ஹிந்தி சீக்கிரமாக ஈஸியாக பேச முடியும். இப்போ பாருங்க, அவர்கள் வேலை செய்கிறார்கள், அதாவது அவங்க வேலை செய்கிறாங்க. வே காம் கர்த்தே ஹேம். வே வந்து பன்மை, ப்ளூரல், அதனால ஹேம் வந்துருச்சு. வே இருந்தால் ஹேம் தான் வரும். ஒன்றை விட அதிகமாக இருக்கிறதுனால வே. சிங்குலராக இருந்தால் வஹ். காம் கர்த்தே ஹே, கர்த்தே ஆயிடுச்சு பாருங்க. இங்கே கர்த்தி பொண்ணு, கர்த்தா சிங்குலர் பையன், கர்த்தி பெண். அது ஆனால் கர்த்தே இருக்கிறதுனால ஹேம் வந்துருச்சு. வே காம் கர்த்தே ஹே, ப்ளூரலாக இருக்கிறதுனால வந்துருச்சு. அவங்க வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க. வே கர்மே காம் கர்த்தே ஹே. அவங்க வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. வே ஆஃபீஸ்மே காம் கர்த்தே ஹே. அவங்க வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. வே ஸ்கூல்மே காம் கர்த்தே ஹே. அவர்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள். வே பானி பீத்தே ஹே. வே பானி பீத்தே ஹேம். பானி தண்ணி, பீனா குடிக்கிறது, பீத்தே ஹேம் குடிக்கிறார். அவங்க வந்து சாப்பிட்றாங்க, அதாவது அவர்கள் சாப்பிடுகிறார்கள். வே खाना खाते हैं. वे खाना खाते हैं. खाना சாப்பாடு, खाते हैं சாப்பிட்றாங்க. அவங்க வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. வே பிரியாணி खाते हैं. அவர்கள் சீக்கிரமாக எந்திரிக்கிறாங்க. அவங்க வந்து சீக்கிரமாக எந்திரிப்பாங்க எப்போவுமே. வே ஜல்தி உட்தே ஹேம். வே ஜல்தி உட்தே ஹேம். வே அவங்க, ஜல்தி சீக்கிரமாக, உட்னா எந்திரிக்கிறது, உட்தே ஹே எந்திரிப்பாங்க. அவர்கள் நாளை போகிறார்கள். வே கல் ஜாத்தே ஹே. அவங்க வந்து நாளை பெங்களூர் போவாங்க. வே கல் பெங்களூர் ஜாத்தே ஹே. வே இருக்கிறதுனால ஹேம் வந்துருச்சு. அதே மாதிரி வே வந்து பன்மையானதுனால தே வந்துருச்சு. ஜாத்தே, உட்தே, காத்தே, பீத்தே, கர்த்தே, சோத்தே, உட்தே, அந்த மாதிரி. இப்படி தான் நீங்கள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். சிங்குலராக இருந்தால் எப்படி வரும், ப்ளூரலாக இருந்தால் எப்படி வரும், அப்போ வந்து அந்த வர்பில் என்ன சேஞ்சஸ் வரும், அந்த செயல் கர்னா கர்த்தே, பீனா பீத்தே, காத்தே உட்தே ஜாத்தே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். அது கவனமாக பார்த்து எழுதி படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஹிந்தி பேசலாம்.